தந்தை மகன் தூயாவின் பேராலே ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவாராதனை செய்கிறோம். அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, ஆண்டவரே, இந்த இறையிறக்கத்தின் செய்திக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேராவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய இறையிறக்கத்தின் செய்தி இந்த நாளிலே நீ தரப்போவதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். வேதத்திலே பல வசனங்களின் மூலமாக தியானித்தோம். அந்த இறையிறக்கத்தின் செய்தியிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசப்போவதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை எப்போதும் எனக்கான ஏக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்குண்டான ஏக்கம் ஆண்டவர் விரும்புகிறார். ஏங்கணும், ஆண்டவருக்காக, அவருடைய குரலுக்காக ஏங்கி தவிக்கணும். அதான் ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கு. எப்போதும் எனக்காக ஏக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். உமது சிறிய நொடிகளில் எல்லாம் என்னோடு உரையாட தேட வேண்டும். உன்னுடைய சிறிய நொடிகளில் எல்லாம், சிறிய நொடி, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அவரோடு உரையாட தேடணும். அல்லேலூயா. நீ வந்தமைக்காய் நன்றி. ஆண்டவர் நன்றி சொல்றாருங்க, ஆவியானவர் நன்றி சொல்ற. நீ வந்தமைக்காய் உமக்கு நன்றி. என் சிறிய குழந்தையே, உன் வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய சிறிய மாற்றங்களுக்கு, உன் வாழ்வில் மேற்கொள்ள வேண்டிய சிறிய மாற்றங்களுக்கு உன் இதயத்தில் சம்மதிக்கும் போது நீ தவறாக வழிமாறி செல்ல மாட்டாய். அவை உன்னை என்னோடு உன் வீட்டிற்கு அழைத்து செல்லும். என் குழந்தையே, நீ இங்கே தங்கும்போது, இங்கே இருக்கும்போது மட்டும்தான். அல்லேலூயா. என் இல்லம் இறைவேண்டல் வீடு. இதுதான் அவருடைய இல்லம். அல்லேலூயா. அவருடைய இறைவேண்டல் வீடு இதுதான். அவை உன்னை என்னோடு உன் வீட்டிற்கு அழைத்து செல்லும். இதோ உள்ள கதவரையிலிருந்து நான் தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தார், என் குழந்தையே, நீ இங்கே தங்கும்போது, இங்கே இருக்கும்போது மட்டும்தான் உனது ஆற்றலை கண்டடைய முடியும். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை கேட்கும்போது மட்டும்தான் உன்னுடைய ஆற்றலை, ஆண்டவருடைய ஆற்றலை நீ கண்டடைய முடியும். நீ வந்தமைக்காய் நன்றி. அல்லேலூயா. உனது கவலைகளுக்கு எதிராக என்னுடைய அன்பை வைத்து எடை போடு. உள்ள உடைந்து போகிறேன், ஆறுதல் சொல்லவோர் உயிரில்லையே, எல்லாம் இருந்தும் அனாதை நான் உன்னிடம் ஓடி வருகிறேன். இயேசுவே வாருமே, என்னில் வாருமே, இயேசுவே பேசுமே, என்னோடு பேசுமேன்னு சொல்லி நீ கேட்குறியா? ஆண்டவரே என்னில் வாரும், என்னோடு பேசும். நீ கேட்டுப்பாரு. அவர் சொல்ற கேள்வி, அவரோட பதில் என்ன தெரியுமா? எப்போதும் எனக்காக ஏக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்று செய்பவர், நன்று செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர், எப்போதும் செய்பவர். அவருக்காக ஏக்கம். செவி கொடு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஏக்கம். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உனது கவலைகளுக்கு எதிராக எனது தாய்மைக்குரிய அன்பை வைத்து எடை போடு.
தாய்மைக்குரிய அன்பு. ஒரு தாய் பிள்ளை எத்தனை தான் தப்பு பண்ணாலும் அவள் மீது, அந்த குழந்தை மேலே காட்டுற அன்பு ஒரு நாளும் குறைக்க மாட்டேன். கோபப்பட்டுப்படுவாங்க, அடுத்த நிமிஷம் ஐயோ என் பிள்ளையை அடிச்சிட்டேனே, ஐயோ என் பிள்ளையை திட்டேனேன்ற கவலை இந்த தாய்க்கு இருக்கும். இல்லையா? அது மாதிரி தான் ஆண்டவர் ஒரு தாய் போல. எது அதிகமாக இருக்கும் என்பது பற்றி எவ்வித ஐயமும் உனக்கு இருக்காது என் குழந்தையே. எல்லாவற்றையும் தயார் செய்யும்படி உனக்குள்ளாக உன் வாழ்வை நான் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் தயார் செய்யும்படி உனக்குள்ளாக உன் வாழ்வை நான் மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறேன். எனது மென்மையான தொடுதல், மென்மையான தொடுதல். அவர் தொடுவார், டச் பண்ணுவார். மகளே மகனே, அவருடைய வார்த்தை ஒன்று வந்து அப்படியே தொடும். என் மென்மையான தொடுதல், அதை நீ உணரவில்லையா? சொல்லுங்க, உணர்கிறேன் ஆண்டவரே, உணர செய்ய ஆண்டவரே. உணர்வே இல்லாமல் இருக்கின்றேன், நீர் உணர்த்தும் ஆண்டவரே. உணர்வே இல்லாமல் இருக்கிறேன். உணரலையா? அவருடைய சத்தம், மெல்லிய சத்தம், ஆவியானுடைய சத்தம் உன் பக்கத்தில் அப்படியே வருது. மகளே மகனே என்ற சத்தம், அந்த தொடுதல் நீ உணர வேண்டும். ஆண்டவருடைய மென்மையான தொடுதல் வார்த்தை மூலமாக வருகின்ற உணரணும். அதை உணரவில்லையா என்று உணர்ந்து கொள். அது உன்னோடு எப்போதும் இருக்கிறது அல்லவா? வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது எப்போதும். என் எளிய குழந்தையே, ஒரு சிறிய பிரச்சனை, உன்னால வெளியே செல்ல முடியலன்னு கவலைப்படாத. வார்த்தை உனக்கு முன்பாக செல்லும். என் வார்த்தை உனக்கு முன்பாக செல்லும். என்னுடைய வசனம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு முன்பாக செல்லும். நீ வெளியில போறதுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு. செபிச்சுட்டு ஒரு வார்த்தை வசனத்தை படிச்சுட்டு வெளியில போ. எங்க போறேன்? விளையாட போறேனா? கிரிக்கெட் விளையாட போறேனா? ஒரு வார்த்தை சத்தம் படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு போ. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஆண்டவர் உனக்கு முன்னால போயிட்டே இருப்பாரு, நீ பின்னாடி போனா போதும். அவர் சொல்லுவார், வலப்புறமோ இடப்புறமோ, லெஃப்ட் போகணுமா ரைட் போகணுமா, உனக்கு சொல்லுவார், இப்படி போ இப்படி போ இப்படி போ இப்படி போ. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். ஆமாங்க, எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து 40 வருஷமா அவங்க போகிறாங்க கானான் தேசத்துக்கு. 430 ஆண்டுகள் எகிப்தில் இருந்தாங்க. அவங்களை அழைத்து வந்த பொழுது ப்ரோக்ராம் போட்டால் கொண்டு போனார். உங்களுக்கு மார்னிங் டிஃபன் இது, லஞ்ச் இது, டின்னர் இது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது சொல்லிடா கூட்டு போனார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நீ ஏன் கவலைப்படுற? புரியலையா உங்களுக்கு? அந்த வார்த்தை புரியல? 40 ஆண்டுகளாக பிரயாணம் பண்ணாங்க. துணி கிளியில, செருப்பு பையில ஒண்ணுமே ஆகல. அவரு கொண்டு போறாங்க. என் சமூகம் உனக்கும். அவர் எந்த பிளான் போட்டு கொண்டு போகல. என் மக்களை, மக்களின் கண்ணீரை கண்டேன், அவருடைய வேதனையை கண்டேன், என் மக்களின் துயரத்தை கண்டேன். அவர்களை எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து அழைத்து வந்தேன். அழைத்து வந்தேன். புரோகிராம் போடலைங்க அவரு. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். அப்ப வார்த்தைக்கு, அவருக்காக, வார்த்தைக்காக ஏக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். வார்த்தை கிடைக்காத பஞ்சம் ஆமோஸ்ல அழகா சொல்லப்பட்டது. இளைஞர்கள் என்ன செய்வாங்க? தேடுவாங்க, கிடைக்காது. நீர் வெட்கையால் சோர்ந்து விழுவார்கள். ஆமோஸ் 8:12 என்ன சொல்லுகிறது? தேடுவாங்க, கிடைக்காது. ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, வடை திசை முதல் கீழ் திசை வரை தேடி சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்து ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள், ஆனால் அதை கண்டடைய மாட்டார்கள். கிடைக்காது. அதே மாதிரி ஆமோஸ் 8:13 என்ன சொல்லுது? அந்நாளில் கன்னி பெண்களும் இளைஞர்களும்
நீர் வேட்கையால் சோர்ந்து வீழ்வார்கள். ஆமென். 2 தடவை வாசிங்க. எப்பொழுதும் நல்லா சத்தமாக போல்டாக வாசிக்கணும். உரத்த குரலில் நெகேமியா 8 சொல்லப்பட்டது. அந்நாளில் அழகிய கன்னிப்பெண்களும் இளைஞர்களும் நீர் வேட்கையால் சோர்ந்து வீழ்வார்கள். ஆமென். நீர் வேட்கையால் சோர்ந்து வீழ்வார்கள். அடுத்தது ஓசையா 4:6. ஆமென். அறிவின்மையால் என் மக்கள் அழிகின்றார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாயிராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை மறந்துவிட்டாய், நானும் உன் மக்களை மறந்து விடுவேன். ஆமென். திசை மாறி போவாங்க, திசை மாறி போவாங்க. அதனால் வாலிப பிள்ளைகளே உஷாராயிருங்க, தாய்மார்களே உஷாராயிருங்க, பெற்றோர்களே உஷாராயிருங்க. உங்கள் பேர பிள்ளைகளுக்கு இப்போவே விதைய போடுங்க, இப்போவே அதுகளுக்கு வார்த்தையை சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அழகா வசனத்தில் இருக்கு என்பதை உணர்ந்தவர்களாக இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.